815 நெட்வொர்க் விர்ச்சுவல் என்னன்னா இருக்கிற ரியாலிட்டியை நீங்க வந்து விர்ச்சுவலா ஒரு வீடியோவோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ அது வந்து விர்ச்சுவலா கொண்டு வரதா அதுக்கான ஒரு மோஸ்ட்லி டாபிக் சொல்லுங்க. ஹலோ எவ்ரிவன், இப்போ நாங்கள் எடுத்துக்கிற டாபிக் வந்து ரீட்டைல் நெட்வொர்க் அப்ளிகேஷன். இதில் நாங்கள் என்ன கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கோம், என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் லிங்க் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் என் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து அதில் லாகின் பண்ணி ஒரு ரிசல்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறப்போ அது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக நெட்வொர்க் வந்து லேக் ஆகும். அந்த லேக் ஆகுது எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அட்டானமஸ் காலேஜ் அண்ட் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் சீக்கிரமாக நம்ம வந்து இப்போ ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா அது எத்தனை லேக்ஸ் கிடையாது சீக்கிரமாக பார்க்கலாம். இதே நம்ம காலேஜ் அவங்க வந்து ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்து லேக் ஆகும், அந்த ரிசல்ட் கிடைக்காது. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இன்வாலிட் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறதுலாம் நிறையா பார்க்கணும். சரி, நம்ம ப்ராப்ளம் சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம ஒன்றா அந்த சர்வரோட அந்த மெயின் சர்வரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இன்னொரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு காலேஜில் வந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு அந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து சர்வர்லேயே வந்துட்டு எல்லாம் நேம் எல்லாம் போட்டு அப்போ நம்ம அந்த பேர் மட்டும் கொடுத்தாலே பேர் எல்லாமே போட்டு ஏதாச்சும் கொடுத்தாலே போதும். மேனுவலாக எல்லாமே வந்துடும் டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேசுகிறது நேம் டீட்டெயில்ஸ் இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஹாஸ்பிட்டல் ஆப் கிரியேட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் ஆப் கிரியேட் பண்ணால் நம்மளே வந்து ஹாஸ்பிட்டல் போய் வந்துட்டு நேம் கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து இந்த ஆப்லேயே வந்துட்டு பேர் எல்லாம் ஸ்டேட்மெண்ட்டோட அதிலே எடுத்துக்கலாம். அனலைஸ் பண்ணிட்டு அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது செக் பண்ணிட்டு அது நெட்வொர்க் மானிட்டரிங் நெட்வொர்க்குள்ளே எப்படி பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்காக ஒரு சில ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நெட்வொர்க்ஸ் எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் லேக் ஆகுது அது மாதிரி செக் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் பில்டாக இருக்கும். நம்மளும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இப்போ நெட்வொர்க் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா செக்யூரிட்டி அலாட்ஸ், டேட்டா ஓவர், லேட்டன்சி அலாட்ஸ், அப்புறம் வந்து செக்யூரிட்டி மானிட்டரிங். இப்போ லேட்டன்சி அலாட்ஸில் வந்து விசிபிலிட்டிஸ் வந்துருக்கு. அதாவது கேமராவில் வந்து அப்போவே நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் த்ரெட்ஸ் இல்லை அன்வான்ட் ஆத்தரைஸ் ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த சரௌண்டிங்ஸ் வந்து ஏதாச்சும் அன்வான்ட் ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சா அப்போவே ஒரு அலாட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு விசிபிலிட்டிஸ் இருந்துச்சா கேமராவில் அப்போவே ஒரு அலாட் வந்து செக்யூரிட்டி வந்து ஒரு அதிகமாகும். அப்புறம் வந்து டேட்டா ஓவர்லோட வந்து என்ன பிரச்சனைனா டேட்டாஸ் வந்து ரொம்ப ஸ்டோர் ஆகிட்டு அதாவது குறிப்பிட்ட கேமராஸ்க்கோ இல்லை குறிப்பிட்ட நெட்வொர்க்ஸ்க்கோ இவ்வளோ தான் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு அலோகேட் பண்ணிட்டோம்னா அது அந்த டேட்டா கொண்டு இருக்கும். சில டைமில் சில கேமராஸ் இல்லை சில நெட்வொர்க்ஸ் வந்து டேட்டா கன்சப்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அது எப்படி டெவலப் பண்ணால் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக முடிஞ்சாலும் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம தான் டெவலப் பண்ணணும். ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரீசன்ட்லி ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து டிராஃபிக் இதனால கேமரா வச்சு ரூட்டில் உள்ள டிராஃபிக் அடிச்சு அது இல்லாமல் எமர்ஜென்சி வந்து ஆம்புலன்ஸில் போக கஷ்டமாக இருக்கும். அதனால் சென்சார் வச்சு இந்த ரூட்டில் டிராஃபிக் வந்து அந்த ரூட் பார்த்தாக்கே டிராஃபிக் இருந்தால் நாளை பிடிச்சி ஏதாவது போட்டாங்க இல்லையா. ஸோ க்ளவுட் மைக்ரேஷன்னா ஒரு இடத்துலேருந்து டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேறு க்ளவுட் என்விரான்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறது தான் க்ளவுட் மைக்ரேஷன்.